100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசி, உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 2024 சனி வக்ர பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? முதல்ல சனி வக்ர பெயர்ச்சினா என்ன? இந்த சனி வக்ர பெயர்ச்சி எவ்வளவு காலம் நடக்கும்? எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ முடிகின்றது? இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது? உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு இருக்க போகின்றதா? சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்? நல்லதையே செய்வாரா அல்லது தீமைகளையும் சேர்த்து கொடுப்பாரா? உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் அடிக்கப் போகின்றதா? அப்படின்ற மாதிரி இந்த சனி வக்ர பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த 2024 சனி வக்ர பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 139 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. சனி வக்ர பெயர்ச்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பின்னோக்கி நகர்வது தான் வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டு காலம் நடைபெறும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயம் ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாகி கொண்டிருக்கிறார், பின்னோக்கி நகர்கிறார். அதாவது 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு பின்னோக்கி நகர்கிறார் சனி பகவான். அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு செல்கிறார். அதே மாதிரி நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் பழைய நிலைக்கே, இயல்பான நிலைக்கே திரும்புகிறார். இந்த காலகட்டம் 139 நாட்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தி பல நல்ல வாய்ப்புகளை பெற்று மகிழ போறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய தோற்ற பொலிவு அதிகமாயிடும், அழகும் இளமையும் கூடும். திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். கண்டம் அப்படின்ட்டு பார்க்கும்போது போக போக சொல்கிறோம் அது என்ன அப்படின்றத பற்றி. திருமணம் தள்ளி போனவர்களுக்கும் கைகூடி வரப்போகின்றது அந்த வாய்ப்பு. கொடுத்து நீண்ட நாட்களாக திரும்பி வராமல் இருக்கக்கூடிய பணமும் திரும்பி வரப்போகின்றது. பல நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்க நேர்ந்த நிலையெல்லாம் மாறப்போகின்றது. வாழ்க்கை துணையின் வழியில் செல்வாக்கு அதிகரிக்க போகின்றது. கம்பீரமாக செயல்பட போகிறீங்க. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிட போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த 139 நாட்களில் நிச்சயம் கிடைக்கும். பண வரவு அதிகரிச்சிடும். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். வங்கி கடன் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் பணிகள் நல்ல முறையில் முடிவுக்கு வரும். குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்தது போல நடந்து கொள்வீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மகன் அல்லது மகளின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க. பணிச்சுமை சற்று அதிகரித்த வண்ணமே இருக்கும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில். மறைமுக எதிர்ப்புகளும் இடமாற்றங்களும் உங்களுக்கு வரக்கூடும். எனவே யாரோடும் தேவையின்றி பேச வேண்டாம். பேசினா சில கண்டங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுன்னே சொல்லலாம். பராமரிப்பு செலவுகளும் அனைத்துக்கும் அதிகமாயிடும். அது வீட்டுக்காகவும் இருக்கலாம், வாகனங்களுக்காகவும் இருக்கலாம், நீங்கள் வைத்திருக்கின்ற கடைக்காகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் பராமரிப்பு செலவுகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அதிகமாயிடும். எடுக்கக்கூடிய காரியங்களை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். குடும்ப விஷயங்களை எல்லோரிடமும் சொல்லி கொண்டு இருக்காதீங்க. அதிக அறிமுகம் இல்லாதவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்துடாதீங்க.
விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நீங்கள் பார்த்து பார்த்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. நீங்கள் மகிழ்ச்சியும் செல்வாக்கும் அடைவீங்க. எதிர்பாராத திடீர் யோகம் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். பண வரவெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்னே சொல்லலாம். உறவுகளிடையே இருந்த பகை உணர்வெல்லாம் மாறிடும். உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. அடகில் இருந்த நகையை நிச்சயம் மீட்பீங்க. புதிய நகைகளை வாங்குவீங்க. மகான்களுடைய ஆசியும் உங்களுக்கு இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்த விலையை விட கூடுதல் விலைக்கு பழைய மனையை விற்பீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறைஞ்சிடும். வங்கி கடனில் ஒரு பகுதியை தீர்த்திடுவீங்க. வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடிபுகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. அடிக்கடி உடல்நல கோளாறுகளும் வந்து செல்லும், பார்த்து இருந்துக்கோங்க. முன் கோபமும் அதிகரிச்சிடும். யாரையும் எடுத்தெறிந்து பேசிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்க. மனதை அமைதிப்படுத்த யோகா, தியானம் ஆகியவற்றை நிச்சயம் நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். மனதில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிடும். மன தைரியம் கூடிடும். பிரச்சனைகளுடைய ஆணி வேர் என்ன, எங்கேருந்து பிரச்சனை முளைக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. இளைய சகோதர வகையில், சகோதர சகோதரிகள் வகையிலையும் இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கிடும். குடும்ப வருமானத்தை உயர்த்த அயராது உழைப்பீங்க. வீடு கட்டும் பணியில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கிடும். பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகமும் அவங்களால ஆதாயமும் கிடைக்கும். மகனுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் அல்லது உள்நாட்டில் இருக்கும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம் அமோகமாக இருக்கும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். புது முதலீடுகளை செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. பழைய பாக்கிகளெல்லாம் நிச்சயம் வசூலாகும். புதிய கிளைகளை தொடங்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடைபெறும். வேலையாட்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிடும். பங்குதாரர்களுடன் ஆண்டின் முற்பகுதி எந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதாக இல்லாமல் இருந்ததோ இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கிடும். அனைத்தையும் சட்டப்படி செய்வது நல்லதாக இருக்கும். இல்லைனா கண்டங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மிக முக்கியமாக பெரிய நிறுவனங்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. உணவு தொழிலில் இருப்பவங்களுக்கு லாபம் குமிய போகின்றது. இதுவரைக்கும் பெரிய அவமானங்கள், பணிச்சுமை என்று துன்பப்பட்டு வந்த ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக பெரும் மாற்றம் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உருவாக போகின்றது. எதிர்பார்த்து காத்திருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவையெல்லாம் உங்களை வந்து சேரும். புதிய நிறுவனத்தில் வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. சக ஊழியர்கள் உங்கள் மீது அன்பும் பரிவும் காட்டுவாங்க. உங்களுடைய வேலையை புரிந்து கொள்வாங்க. கொஞ்சம் சவாலாக இருக்கும் இந்த காலகட்டம் என்றாலும் அவை உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு பெரிதும் உதவும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவர்களாக இருப்பீங்க. சனி வக்ரப்பெயர்ச்சி அப்படின்றது சிறப்பானதாக சிலருக்கு இருக்கும், சிலருக்கு தீமை கொடுப்பவையாக இருக்கும். ஆனால் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களையே கொடுக்கும் என்பதை சொல்ல வேண்டும். உங்களுடைய எதிரி உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க, பயந்து போயிடுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களெல்லாம் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மனம் திருந்திடுவாங்க. திருந்தி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திடும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரப்போகின்றது. குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. இந்த சனி வக்ரப்பெயர்ச்சியால் சனி பகவானின் அருளால் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. எதிர்பாராத யோகம், ராஜயோகம், விபரீத ராஜயோகம் என்று கூட சொல்லலாம். அது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் அடித்தே தீரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். யாருக்காகவும்
எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத நீங்கள் உங்களை நம்பியவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. அப்படி ஒரு காலகட்டமும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நடக்க போகின்றது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா மிக பெரும் யோகத்தை நீங்கள் வாழ்க்கையில் இதுவரை பெறாத யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ, யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவங்கெல்லாம் உங்கள் காலில் வந்து விழக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை பயப்பவையாகவே இருக்கும். பெருசாக கெடுதல் நடக்காது. உங்களுக்கு நீங்களாகவே கெடுதல் செஞ்சிக்காமல் இருந்தால் சரி, மற்றபடி எல்லாம் சுமூகமாக நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 2024 சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.